ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு காரசாரமான மீன் குழம்பு தான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டே மீன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தில் தான் மீன் குழம்பு பண்ண போகிறேன். ஸோ ஒரு கப் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பல்லு கிட்டக்க பூண்டு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளியும் பச்சை மிளகாயும் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. சைட்லேயே பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான புளியும் நான் ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஸ்டார்ட் பண்ணுறப்ப கரைச்சி மட்டும் சேர்த்துக்கலாம். மீனையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டைம் கிட்டக்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு மஞ்சளும் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்கினா மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் மீன் குழம்பு பண்ணோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கடுகு சேர்க்க மாட்டாங்க. கடுகு சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் ரொம்பவும் சேர்த்துட வேண்டாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 6 பல்லு பூண்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 3யுமே சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகா பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா எல்லாம் சேர்க்க போகிறனால பச்சை மிளகாவை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். புளி அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா தக்காளியை கம்மி பண்ணிக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா புளியை கம்மி பண்ணிக்கோங்க. பார்த்து நீங்கள் உங்கள் புளிப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி சேர்ந்து சாஃப்டாகிற அளவுக்கு எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டக்க நல்லா வதங்க விடுங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு பொடி இல்லாத பட்சத்தில் குழம்பு பொடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குழம்பு பொடியே சேர்த்துக்கோங்க. நான் இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மசாலா பொடி தான். ஸோ அதை தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா பொடி சேர்த்ததும் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டக்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி புளி பார்த்திங்கன்னா நான் ஒரு குட்டி லெமன் சைஸில் தான் புளி எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டு இந்த மசாலோட புளி தண்ணி கொதிச்சு வர வரைக்கும் ஒரு 2 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு லைட்டாக மட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இது கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குழம்போட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா தளன்னு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீனை சேர்க்கணும். மீனை முதலே சேர்த்துடக்கூடாது. மீன் பார்த்திங்கன்னா குழஞ்சாப்படி ஆயிரும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்திங்க அப்படின்னா நம்ம போட்ட மீன் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக முழுசாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு தளன்னு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க மீனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மீன் சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மீன் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்க மீன் பார்த்திங்கன்னா ஊளி மீன் தான். இதில் அவ்வளோவா முள் இருக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த மீனை வாங்கி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எல்லா மீனையும் சேர்த்ததுக்கப்புறமா
மெதுவாக வந்துட்டு நீங்கள் கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஊற்றின தண்ணிக்கும் நம்ம போட்ட மீனுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இனி மீன் வெந்து வர்றதுக்கும் தண்ணி வற்றுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் திக்னஸாக தான் எப்போயுமே வைப்பேன். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் கொதிக்க விடுங்க. மீன் போட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு குழம்பு கொதிக்க வேணாம். மீன் போட்டு கரெக்டாக 10 நிமிஷத்துக்கிட்டக்க நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மீன்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பே பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. கரண்டியை விட்டு ஓயாமல் கிண்டாமல் லைட்டாக மட்டும் நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா குழம்பு குக் ஆயிடுச்சு. இப்போ மேலாப்பில் பார்த்திங்கன்னா லைட்டாக மல்லி இலை மட்டும் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். தான் இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் மொதல் நாள் வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். மீனுமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காட்டியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே நிற்கிது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது குழம்பு. சுட சுட சாதத்து கூட நம்ம வச்சுருந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக மீன் குழம்பு சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.